கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கிறது. ஏன்னா கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை நமக்கு தந்தாலும் அது நித்தியமானது, அது நிறைவானது. நிறைவாகிய அவர் நமக்கு ஒரு காரியத்தை தரும் பொழுது அதில் எந்த குறையும் இருக்காது. கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்திலே எந்த வேதனையும் இருக்காது. அது நம்முடைய வாழ்க்கையில் அது ஐஸ்வர்யத்தை தருகிறதாய் பெருக பண்ணுகிறதாய் இருக்குமா? இப்போ இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தேவஜனங்களாகிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேதம் நமக்கு சில வழிமுறைகளை காண்பித்து தருகிறது. முதலாவது காரியம், தேவஜனங்களாய் கர்த்தருக்குள்ளாய் ரட்சிக்கப்பட்ட அவருடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து மட்டுமே எதிர்பார்க்க வேண்டும். அதுதான் பரிசுத்தம் உள்ளதாகவும் நீதியான வழியில் கிடைக்கிறதாகவும் இந்த வசனத்தின் பிரகாரம் வேதனை இல்லாததாகவும் அது நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிறதாகவும் இருக்கும். இந்த நாளிலும் தேவஜனங்கள் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் வேதனை உள்ளதாய், நாம் சுதந்திரிக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் வேதனை உள்ளதாய் இருக்க என்ன காரணம்? அது நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் நம்முடைய சொந்த கிரியையில் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத வழியில் சம்பாதித்த காரியங்களாகத்தான் இருக்கும். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வந்ததேயானால் நிச்சயமாக அதில் வேதனை இருக்காது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் எந்த ஒரு வேதனை போன்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை நமக்கு நன்மையாக மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சொப்பனத்து நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் வந்தது. ஆனால் அந்த வேதனைகள் அவன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாய் இருக்கவில்லை. தேவன் கொடுத்த சொப்பனத்தின் நிமித்தம் அவனுக்கு வந்த எல்லா வேதனைகளையும் கர்த்தர் அவனுக்கு நன்மையாகவே மாற்றினார். பிற்காலங்களிலே யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாக சொல்லும் பொழுது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அது எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார் என்று கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்திலே கர்த்தர் தந்த அந்த தரிசனத்திலே எந்த வேதனையும் இல்லை. வந்த வேதனைகள் எல்லாமே என்னுடைய நன்மைக்காக, அது என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும்படியாகவே கர்த்தர் இதை அனுமதித்தார் என்று சாட்சியாய் யோசேப்பை நிறுத்தினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு காரியத்திலுமே ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்ப்போம். நம்முடைய சுயத்தினாலோ சுய பலத்தினாலோ சுய ஞானத்தினாலோ வேதத்திற்கு புறம்பான காரியங்களிலே ஈடுபட்டு நாம் சம்பாதிக்கிற நாம் பெற்றுக்கொள்ளுகிற எந்த ஒரு காரியமும் நமக்கு நன்மையாக இருக்காது. அது ஆசீர்வாதமும் கிடையாது. அது வேதத்தின் பிரகாரம் பார்த்தால் அது சாபம். கர்த்தரால் தரப்படுகிறது மட்டுமே ஆசீர்வாதம். ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வேதனை நிறைந்ததாக இருந்ததே ஆனால் அதனால் அவனுக்கு எந்த பயனும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நம்முடைய தேவன், நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மேல் அன்பு செலுத்தி நமக்கு தருகிற ஆசீர்வாதம் அது துவக்கத்தில் வேணால் ரொம்ப அற்பமானது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்காக மட்டுமே, அதில் எந்த வேதனையும் இருக்காது. இதை ஒரு தேவஜனம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். இது கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் அவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பையும் சார்ந்திருக்கிறது. கர்த்தரை மட்டுமே நம்புவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அது நமக்கு நன்மைக்காக. கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்போம். அப்படி நம்ம எதிர்பார்க்கும் பொழுது தீமையான காரியத்தில் ஏதாவது உலக பிரகாரமான ஷார்ட்கட்டில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்ய மாட்டோம். எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் வார்த்தையை தந்திருப்பார். அது நாம் எதிர்பார்த்த காலத்தில் நடக்காமல் இருந்தால் கூட அவருடைய ஏற்ற காலத்தில் அது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை அது மகிமைப்படுத்தும். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். வேதத்திலே அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற சாட்சிகள் அதுதான். கர்த்தர் தெய்வ ஜனங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலும் கர்த்தர் எச்சரித்து நமக்கு உணர்த்துகிறது என்ன தெரியுமா? கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்திற்காக காத்திருப்போம். கர்த்தரிடத்தில் மட்டுமே எதிர்பார்த்திருப்போம். அந்த ஆசீர்வாதம் மட்டுமே வேதனை இல்லாதது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள் நம்முடைய இருதயத்தில் ஒரு கேள்வி எழும்பும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளனா என்ன பண்ணணும்? எந்த ஒரு வசனத்தின் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க வேண்டுமானால் நிச்சயமாய் அதற்கு தேவன் ஒரு கட்டளையை நியமித்திருப்பார். அந்த வசனத்திலே நமக்கு காண்பித்து தருவார். இந்த வசனத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாய் வேதம் நமக்கு காண்பித்து தருகிற தேவனுடைய கட்டளை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தான்
வேதம் முழுக்க ஆதியாமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். ஆபிரகாமை போல நாமும் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு கட்டளையை தான் நமக்கும் தேவன் கட்டளையாக காண்பித்து தருகிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின் பிரகாரம் நாம் ஆசீர்வதிக்கப்பட, அந்த ஆசீர்வாதத்தில் எந்த வேதனையும் இல்லாமல் ஐஸ்வரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆபிரகாமை போல நாமும் தேவன் எந்தெந்த காரியங்களை வேதத்தில் விட சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கணும். உலகம், மாமிசம், பிசாசு இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் ஈடுபடாதபடிக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட துர்க்குணங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமான காரியங்கள், மாம்சிகமான காரியங்கள், பிசாசுக்குரிய சுபாவங்கள், பிசாசுக்கு நாம் கீழ்ப்படுகிற அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள், நம்முடைய சுய நீதிகள், நம்முடைய சுய சுபாவங்கள், வேதத்திற்கு எதிராய் நாம் செயல்படுகிற நம்முடைய சொந்த நினைவுகள், இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கணும். ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டு அவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பதாக தேவன் அவனிடத்தில் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீ உன் தகப்பனையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு என்ன பண்ணு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு வா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட, எந்த வேதனையும் இல்லாத ஐஸ்வர்யத்தை தருகிற கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேதத்தில் சொல்லப்பட்ட மகத்தான எல்லா ஆசீர்வாதத்தையும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்தரிக்க, ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் மேலான ஆசீர்வாதமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நித்திய ஜீவனை சுதந்தரித்து நித்தியமாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழ, அந்த நரகம் என்கிற வேதனை இல்லாத நித்திய வாழ்க்கையில் தேவனோடு கூட வாழ நாமும் கர்த்தர் நமக்கு கற்பித்து தருகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தரால் விலக்கப்பட்ட காரியங்களை விட்டு விலகுகிறவர்களா இருக்கணும். தேவ சமூகத்தை நாடுகிறவர்களா இருக்கணும். தேவனால் கொடுக்கப்பட்ட தேசம்தான் கானான். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை நமக்கு ஆசீர்வாதமாய் தந்தது பரத்திலிருந்து இறங்கி வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை காட்டிலும் பெரிய சந்தோஷம், பெரிய ஆசீர்வாதம் வேற எதுவுமே கிடையாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, எந்தெந்த காரியத்தெல்லாம் விட வேண்டுமோ அந்த காரியங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, நான் உங்களை பரிசுத்தத்திற்கே தெரிந்து கொண்டேன். பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தரோடு பரிசுத்தராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழ நம்முடைய பிதாவாகிய தேவன் நாம் தோன்றும் முன்னமே, இந்த உலகம் தோன்றும் முன்னமே நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை முன்குறித்தார், நம்மை அழைத்தார், நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார், நம்மை நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார். தேவனால் நமக்கு தரப்பட்ட இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்போம். எந்தெந்த காரியத்தை வேதம் விட வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி முழு மனதோடு கர்த்தரை நாடுகிறவர்களாய், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வாஞ்சிக்கிறவர்களாய் அவரோடு இணைந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது எந்த வேதனையும் இல்லாத பரத்திலிருந்து நித்திய நிறைவான ஆசீர்வாதமாய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு ஆசீர்வாதமாய் இருந்து அவருக்குள் எந்த வேதனையும் இல்லாமல் இம்மையிலே நூறத்தனையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் நமக்கு தேவன் சுதந்திரமாய் தந்து இம்மையிலே உலக காரியங்களினாலோ பிசாசினாலோ மாம்சத்தினாலோ வருகிற வேதனையோ மறுமையிலே நரகத்தினால் உண்டாகிற வேதனையோ நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தினால் தேவஜனங்களாகிய நம்மை நிறைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் நிறுத்துவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் முழுமையாய் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.